அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆறுதல் கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? நினைத்த நேரத்தில் கவி இயற்றி பாடும் வல்லமை படைத்தவர்களை ஆசு கவி என்பார்கள். தமிழுலகம் கண்ட அத்தகைய ஆசு கவிகளில் நிகரில்லாத ஒருவர் கவி காளமேகம். இவரது பாடல்கள் படிக்க படிக்க திகட்டாத பொருட்சுவையும் சொற்சுவையும் கொண்டவை. அவற்றுள் இனிமையான ஒரு பாடலை இங்கே பார்ப்போமா? ஆறுதல் என்பது 5 முறை வரும்படி பாடல் பாட முடியுமா உம்மால்? காளமேகத்திடம் சவால் விட்டார் ஒருவர். புன்னகைத்த காளமேகம் உதட்டிலிருந்து அடுத்த நொடி வந்து விழுந்தன 4 வரிகள். சங்கரருக்கும் ஆறுதலை, சண்முகருக்கும் ஆறுதலை, ஐங்கரர்க்கு மாறுதலை ஆனதே சங்கை பிடித்தோர்க்கு மாறுதலை, பித்தா நின்பாதம் பிடித்தோர்க்கும் ஆறுதலை பார். பாடிவிட்டு வெற்றி களிப்போடு நகைத்தார் காளமேகம். பாடல் சரி, ஆனால் பொருள் குழப்புகிறதே. சண்முகனுக்கு 6 தலை சரி, மற்றவர்களுக்கு இப்பாடல் பொருந்தாதே. சவால் விட்டவரே தோல்வியை ஒப்புக்கொண்டு தலையை சொரிய காளமேகம் கம்பீரத்தோடு சொன்னார். சங்கரருக்கு 6 தலை, அதாவது தலையில் கங்கை 6. முருகனுக்கும் 6 தலை. ஐங்கரனுக்கு அது 6 தலை இல்லை, மாறுதலை, யானை முகமாக மாறிய தலை. சங்கை பிடித்த திருமாலுக்கும் மாறுதலை, நரசிம்ம அவதாரத்தில் சிங்கமாக மாறிய தலை. பித்தனாகிய ஈசன் கால்களை பிடித்தோருக்கு இறுதியில் கிடைப்பது ஆறுதல். அவ்வளவுதான். தமிழை வைத்து என்ன அழகாக வார்த்தை விளையாட்டு விளையாடி இருக்கிறார் பார்த்தீர்களா? படித்ததில் பிடித்தது. வாய்ப்புக்கு நன்றி. உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்.